சுதன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் 50% இருக்கின்ற பெண்கள் சாதிகளாகவும் மதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எந்தளவிற்கு பின்னோக்கி இருந்திருக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் உண்டு. ஆண்களுக்கு சமமாக பெண்களை எந்த மதமும் மதித்தது இல்லை. அதனால்தான் தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார். தந்தை பெரியாரிடம் ஒரு முறை கேட்டார்கள், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடுகிறீர்களே, எந்த அளவிற்கான உரிமை வேண்டும் என்று. அதற்கு மிகவும் எளிதாக பதில் சொன்ன பெரியார், பெண்களுக்கு ஆண்களுக்கு உள்ள உரிமைகள் அனைத்தும் பெண்களுக்கும் வேண்டும் என்று சொன்னார்கள். அடிமையாகவே வைத்திருந்த அந்த பெண்ணினத்திற்கு மனுதர்மம் வழியாக, சமயங்கள் சாஸ்திரங்கள் வழியாக பல்வேறு கொடுமைகள் நடத்தப்பட்டன. அதுபோல மிக ஒரு கொடுமையான செய்தி என்பது அந்த குழந்தை திருமணம், பால்ய விவாகம். குழந்தை திருமணம் என்பது 3 வயது 4 வயது 5 வயதிலேயே அந்த பெண்களுக்கு திருமணம் என்றால் என்ன என்றே தெரியாத நேரத்திலே அவர்களுக்கான திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதனால் விளைந்த பலன்கள் என்பது பெண்கள் வாழ்நாள் முழுக்க அடிமைகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மனநோயாளிகளாக, அடிமைகளாக அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்களை நடத்தப்பட்ட விதம் என்பது அவ்வளவு கொடுமையான விதமானது. அவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு, அவர்கள் ஈண்டெடுக்கிற குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு 50% இருக்கிற பெண்ணினமே அழிக்கப்பட்டு கொண்டிருந்த வேலை. அப்போது மனு தர்மத்தில் இந்த பால்ய விவாகம் என்பது தேவையா என்பதை பற்றி அந்த மனு தர்மத்தை எழுதிய மனு தர்மவாதிகள் தெளிவாக அதில் சொல்லி இருக்கிறார்கள். இது தேவைதான், பால்ய விவாகம் தேவைதான். அந்த குழந்தை பருவமடைவதற்கு முன்னாலேயே அதற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், விவாகம் செய்து வைக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு, மகளுக்கு அந்த திருமணம் செய்து வைப்பது என்பது வயதுக்கு வருவதற்கு முன்னாலேயே செய்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மனு தர்மம் கூறுகிறது. குழந்தை என்று பார்க்க வேண்டியதில்லை, குழந்தைக்கு மறுமணம் என்பது அவசியம். அவ்வாறு அவர்கள் செய்யாவிட்டால் மிக கொடுமையான நரகத்திற்கு போய் சேர்வார்கள் என்று மனு தர்மத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு திருமணம் அதுபோல் செய்து வைக்க முடியவில்லை. ஒரு தந்தையால் பல்வேறு காரணங்களால், பொருளாதாரமாக இருக்கலாம், திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு வேண்டிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்களையே ஏற்பாடு பண்ணி வைத்திருந்த அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொருத்த முறைகள் அது சரியில்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் அந்த பெண்களுக்கு இவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொண்டு பொருந்தாமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்களை வச்சு ஒரு பெண் குழந்தை அந்த பாலியத்திலேயே 8 வயதுக்குள்ளாகவே திருமணம் செய்து வைக்கின்ற அந்த முறை தள்ளி போய்விட்டால் என்ன செய்வது? இது ஒவ்வொரு தந்தையாரிடமும் எழுப்பப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் அந்த மனு தர்மத்தை எழுதிய காலத்திலேயே அன்று இருந்த அந்த சாஸ்திர வித்வான்களிடம் அவர்கள் கேள்வி கேட்கிறார். இதுபோன்று 8 வயதுக்குள் அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ண முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று. அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு 8 வயதிற்குள் திருமணம் முடிக்கவில்லை என்றால் அதற்கான தண்டனை மிக கடுமையாக அளிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். என்ன மிக கடுமையான தண்டனை என்றால், சொல்லுவதற்கே நாக்கு கூசுகிற அளவிற்கு அவ்வளவு கொடுமையான தண்டனை ஒவ்வொரு தந்தைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் ருதுவாவதற்கு முன்னால், வயதிற்கு வருவதற்கு முன்னால் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவ்வாறு திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த பெண் வீட்டில் இருக்கும்போது வயதிற்கு வந்து விட்டால் என்று சொன்னால்
அந்த வயதுக்கு வந்த சூழ்நிலையிலே வெளியாகிற உதிரப்போக்கு, உடம்பிலிருந்து வெளியாகின்ற தேவையில்லாத இரத்தத்தை அவனுடைய தந்தை பருக வேண்டும் என்பதுதான் அந்த தண்டனை. இப்போ இருக்கிற அப்பாங்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, பல்வேறு மாற்றங்கள் வந்துருச்சு. பெண்களுக்கான சுதந்திரம், உரிமை, படிப்பு, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வந்ததுனால அந்த சூழ்நிலை அன்றைக்கு இருந்த மனுதர்ம காலத்தில் ஒவ்வொரு தந்தையும் பட்டு அனுபவித்த கொடுமையான வேதனை பதிவு செய்யப்பட்ட வரலாறு ஆவணங்களாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு தந்தையும் போய் கதறியிருக்காங்க. அது யோசித்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள். இந்த அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்கள் இந்து மதம் எங்கே போகிறது என்ற அந்த நூலிலே அவர் மிகப்பெரிய பண்டிதர், சமஸ்கிருதத்தை படித்து தேர்ந்தவர். அவர் நூல்களையெல்லாம் ஆய்வு செய்து அந்த நூல்களிலே இவ்வாறான கொடுமை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவாக இதிலே எழுதியிருக்கிறார். அதில்தான் ஒவ்வொரு தந்தைக்கும் என்ன தண்டனை, அவ்வாறு 8 வயதிற்குள் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் அந்த தந்தைக்கு என்ன தண்டனை என்பதை சொல்லியிருக்கிறார். இந்த தண்டனை என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத தண்டனையாக அதிலே இருக்கிறது. அப்படி அந்த தண்டனையை அவர் சொல்லிவிட்டு, இந்த தண்டனை உங்களிடம் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். இதுபோன்று மனு தர்மத்தில் எழுதியிருப்பதை என்னுடைய பேனா எழுதினால் தூக்கு தண்டனை அளித்த கைதிகளுக்கு அந்த தண்டனையை கொடுத்து முடித்தவுடன் பேனாவின் முனையை முறித்து விடுவார்களே, அதுபோல இந்த தண்டனையை சொன்ன அந்த மனுதர்மவாதிகளுடைய கருத்தை நான் பதிவு செய்துவிட்டு என்னுடைய பேனாவின் முனையை நான் முறிக்க வேண்டும் என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார். அப்படிப்பட்ட அளவிற்கு அது என்ன தண்டனை என்று பார்த்தால், அந்த சமஸ்கிருதத்தில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதி அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்கார். மாசி ரஜஸ்தஸ்யா பிதா பிபதி கோணிதம் என்று அவர் அதில் சமஸ்கிருதத்தில் எழுதி அதற்கான விளக்கத்தை எழுதுகிறார். இந்த ஸ்மிருதி விதியை எழுதுவதற்கு என் பேனா கூசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சுமந்து கொண்டிருப்பதற்காக சமஸ்கிருத பாஷையே கூச்சப்பட வேண்டும். உலகத்திலே ரொம்ப சொந்த பாஷை, தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோழர்களே, இந்தியாவில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. அதில் கோடிக்கணக்கான மக்கள் பேசுகின்ற பாஷையாக, மொழியாக தமிழ் இருக்கிறது. அதே வேளையில் வெறும் 24,000 பேர் மட்டுமே பேசுகிற பாஷையாகத்தான் இன்றைக்கு சமஸ்கிருதம் இருக்கிறது. சமஸ்கிருதம் எங்கும் எவ்வளோ ஆச்சாரியார்களாக இருக்கலாம், மனுதர்மவாதிகளாக இருக்கலாம், மதவெறியர்களாக இருக்கலாம், ஜாதி வெறியர்களாக இருக்கலாம். அவங்க கடவுள் பாஷை இது அப்படின்னு சொல்கிற அவர்கள் யாருமே அந்த சமஸ்கிருத பாஷையை பேசுகிறதில்ல. சமஸ்கிருத பாஷையிலேயே நூல்களை வெளியிடுறதில்லை. இங்கேயே சமஸ்கிருதத்துக்கு அத்தாரிட்டியாக நான் தான் இருக்கேன்னு சொல்கிற துக்குளுக்கு குருமூர்த்தி கூட அவருடைய புத்தகத்தை சமஸ்கிருதத்தில் போடலாம்ல, போடுறதுக்கு இல்லை. எந்த மாநிலத்தையாவது ஒரு மாநிலம், இந்த மாநிலத்திலே ஆள்பவர்கள் எல்லாமே, இருப்பவர்கள் எல்லாமே சமஸ்கிருதம் தான் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் எங்கேயுமே கிடையாது. சரி, மாநிலம் வேணாம், ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கங்க. ஒரு மாவட்டம் முழுக்க இருக்கிற அத்துணை பேரும் சமஸ்கிருதம் பேசுகிறார்களா? ஒரு ஒன்றியம் முழுக்க இருக்கிற அத்துணை பேரும் சமஸ்கிருதம் பேசுகிறார்களா? ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சமஸ்கிருதம் பேசுகிறார்களா என்ற ஆய்வின்படி பார்த்தால் இந்த இந்தியாவில் வெறும் 24,000 பேர், 130 கோடி ஜனங்கள் இருக்கிற நாட்டில் 24,000 பேர் மட்டும்தான் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள். அவன் எழுதி வச்சிருக்கிற அந்த மனு தர்மத்தில் இருக்கிற செய்திப்படி தான் 97% இருக்கிற நம்முடைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுங்கி போய் இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ வேதனைக்குரிய செய்தி என்பதை தான் தந்தை பெரியார் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். தோழர்களே, இந்த ஸ்மிருதி விதியை எழுதுவதற்கு என் பேனா கூசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சுமந்து கொண்டிருப்பதற்காக சமஸ்கிருத பாஷையே கூச்சப்பட வேண்டும். அந்த விதியின் விளக்கத்தை உங்களுக்கு தமிழில் நான் சொல்லும்போது தமிழின் தரம் கெட்டுவிடக்கூடாதே என்று நான் பயப்படுகிறேன். யாரு? அக்னிஹோத்திர தாத்தாச்சாரியார் சொல்கிறார். சமஸ்கிருத கரைச்சி குடித்தவர். அவர் சொல்கிறார், இந்த சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி கொடுமை இருக்குது, அதை சொல்கிறது கூட, அதை சொன்னால் அதுக்கான அந்த தகுதியே இல்லாமல் போயிடும். அந்த மொழிக்குன்னு ஒரு தகுதியே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி போகணும் அந்த மொழி அப்படின்னு சொல்கிறார். அடே கையாலாகாத அப்பா அப்படியே சொல்கிறார் அவர் பாணியிலேயே. இந்த ஏற்கனவே இது நக்கீரனில் வெளியில் வந்தது, அவங்க புத்தகமாக போட்டிருக்காங்க. இந்து மதம் எங்கே சொல்கிறது என்ற புத்தகமாகவே போட்டிருக்காங்க. அதில் இருக்குது, 163வது பக்கத்தில் இருக்குது. அடே கையாலாகாத அப்பா, உன் பெண்ணை 8 வயதிலேயே இன்னொருவனுக்கு நீ பிடித்து கொடுக்க வேண்டும், தவறிவிட்டாய். அவள் இப்போது ருதுவாகிவிட்டாள்.
ருதுவான பின் 3 வருஷத்திற்குள் நீ அவளுக்கு மணமுடிக்கவில்லை என்றால் அவளாகவே சுயமரம் நடத்தி கணவனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போ அந்த உரிமை கொடுத்துருக்கானுவோம். நீ ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அந்த பொண்ணை ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ருதுவாகும் வரை நீ அவளை உன் வீட்டிலேயே வைத்திருப்பது எப்படி சரியாகும் அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனை? அதனால் உனக்கு இதோ தண்டனை. என்ன தண்டனை? ருதுவாகி கல்யாணமாகாமல் அவள் இருக்கும் காலம் வரை உன் பெண்ணுடைய பகிஷ்டை காலத்தில், அதாவது மாதவிலக்கு காலத்தில் வெளியேற்றப்படும் கழிவு அதை அப்பாவாகிய நீ வீணாக்காமல் அருந்த வேண்டும். என்ன கொடுமை பாருங்க. எவ்வளோ உச்சகட்டத்துக்கு போய் நம்ம ஜனங்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் 2500-3000 வருஷமாக நம்முடைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனை வெட்டி கொன்னுடலாம், குத்தி கொன்னுடலாம், பாய்சனை வச்சு கொன்னுடலாம், அது வேற. ஆனால் பெற்ற மகள் அதை தன் மடியில் கொஞ்சம் விளையாடிய அந்த பிள்ளையோட அது வயதுக்கு வர நேரத்தில் அது உடம்புல இருக்கிற வெளியேற்றப்படுகிற அந்த தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், ரத்தம் சார்ந்த கழிவுப் பொருட்களை அந்த முதல் வயசுக்கு வரும்போது வெளியே போகிற அந்த கழிவுப் பொருளை அவன் தந்தையே எடுத்து குடிக்கணுங்கிற கொடுமையான அந்த மனுதர்மோ இந்த நாட்டுக்கு தேவையா? அதுதான் நம்ம கேள்வி. இதை தான் கேட்டுட்டு இருக்கோம். காலங்காலமாக கேட்டது இதுதான். பெற்ற மகளிடம் அப்பா செய்ய வேண்டிய காரியமாக மனு சொன்னதை தெரிந்து கொண்டீர்களா? அவரே கேட்கிறார், இந்த மாதிரி நடந்திருக்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்? எழுதி முடித்த பின் என் பேனாவுக்கே குமட்டி கொண்டு வருகிறது. மரண தண்டனை விதித்து தீர்ப்பு எழுதிய பேனாவை முனை குத்தி முடித்து போட்டு விடுவதைப் போல இந்த பேனாவையும் தூக்கி எறிந்து விடலாமா என தோன்றுகிறது. அவரே கேட்கிறார், அட பாவிகளா, வறுமையாலோ ஜாதக தோஷத்தாலோ பெண்ணின் குறைபாடுகளாலோ கல்யாணம் தாமதமாகி எத்தனை பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ருதுவான பிறகுதான் கல்யாணமே பண்ண வேண்டும் என்பது பொதுவான விழிப்புணர்வாளர்களின் கருத்து. அதையும் தாண்டி மகளின் மாதவிலக்கை பருக சொல்கிற மனு எத்தனை கொடுமை என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு. உடனே அந்த தந்தைகள், இந்த சகிக்க முடியாத தந்தையர்கள், பொறுத்து கொள்ள முடியாத தந்தையர்கள் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டது, தற்கொலை பண்ணிக்கிட்டதுங்கிறது ரொம்ப அதிகம். தற்கொலை பண்ணிக்க முடியாத நிலையில் இருக்கிற குடும்பத்தை நினைத்து, மக்களை நினைத்து வாழ்கின்ற ஒரு சிலர் அந்த மனு தர்மவாதிகள்கிட்டே கேட்குறாங்க, இதற்கு விடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை இதை தான் பண்ணி ஆகணும்னு திரும்பவும் சொல்கிறான். எல்லாம் மன்றாடுறாங்க, இதுக்கு வேறு வழியே இல்லையா, ஏதாவது இருக்கும் பாருங்கன்னு. அவன் வைக்கிறது தானே அத்தனையும். கேட்டால் சாஸ்திரத்தில் இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயத்தை இருக்கிறத நீங்கள் யாரும் படிக்கக்கூடாது, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவோம், அதையும் மீறி படிச்சிங்கன்னா நாக்கை அறுத்துருவோம் அப்படிம்பாங்க. ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ சம்பிரதாயத்தில் இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிற செய்திகளை சாமானிய மக்களாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதில் எவ்வளவு ஏற்றி எழுதினாலும் இறக்கி எழுதினாலும் வேண்டியவன் வேண்டாதவன் தண்டனை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த பார்ப்பனர்கள் செய்த கொடுமைகள் தான் மனு தர்மம் என்பது. அந்த மனு தர்மத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருப்பது நாம சொல்லலை. தந்தை பெரியாரோ, பேரறிஞர் அண்ணாவோ, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோ, மதிப்பிற்குரிய ஐயா திராவிடர் கழகத்தினுடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்களோ, அல்லது யாரும் நாத்திக சிந்தனையாளர்களோ இதை சொல்லவில்லை. புத்த மதத்தை சார்ந்தவர்களோ யாரும் சொல்லலை. ஆக முழுசாக படித்த, சமஸ்கிருதத்தை முழுசாக படித்து கற்று தேர்ந்த அந்த அக்னி ஓட்டுற தாத்தாச்சாரியார், அவரு கும்பகோணத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் அதில் பதிவு பண்ணுறாரு, இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணுறாரு. யாரும் இல்லைன்னே மறுக்க முடியாது, அவ்வளோ முக்கியமான செய்திகள் இதில் இருக்குது. சரி, அப்படி ஒருவேளை அந்த மாதிரி பண்ண முடியல, அதை எடுத்து குடிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தந்தைக்கு இருக்கிறதுன்னா அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்னா உடனே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் பாருங்க. என்ன சொல்யூஷன் அது? அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியலன்னா ஒவ்வொரு ருதுவுக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த பொண்ணு அந்த மாதவிடாய் காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற காலம் வரலையும் நீ ஒவ்வொரு பசுமாட்டை அங்கே இருக்கிற பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடு. வந்துட்டான் பாருங்க வழி. முதல்ல கடுமையான தண்டனையை கொடுக்கறது, தலையை வெட்டுறதா, கையை வெட்டுறதா, காலை வெட்டுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துட்டு அதை இலகுவாக கொண்டு வந்து கொடுக்கறது மாதிரி இந்த கொடுமையாக அந்த ரத்தத்தை நீ குடிச்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி, குடிக்கலைன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு கட்டாயப்படுத்தி மிகப்பெரிய கொடுமைகளை உருவாக்கி குடிக்க வச்சுருக்கானுங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் தற்கொலைகள் நடந்திருக்கு. அது இந்த மாதிரி பண்ணலைன்னா நீ ஒரு பசுமாட்டை, கோவை தானமாக கொடு, அந்த மாதிரி சொல்கிறான். அதாவது மகள் ருதுவாகி கல்யாணம் ஆகும் வரை அவளுக்கு எத்தனை பகிஷ்டை நேருகிறதோ அத்தனை பசுக்களை தானம் பண்ண வேண்டும்
இதுக்கு தான் அவனு இவ்வளோ வேலை பார்த்ததே. அந்த இவனுக்கு வரும்படி வரணும், எப்படியா இருந்தாலும் வரும்படி வரணும். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற சூழ்நிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அக்னி அடுத்த ஒரு வருஷம் அவளும் அவனும் திருமணம் வீட்டில் ஔபாசானம் பண்ண வேண்டும். அது என்ன ஔபாசானம்னா என்ன? அக்னி காரியம். தம்பதிகள் தினமும் அக்னி வரத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 8 வயசு வரலையும் வீட்டில் இருந்து வயசுக்கு வராமல் இருந்து வயசுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா 1 வருஷம் வரலையும் கணவனும் மனைவியும் ஒன்று சேரக்கூடாது, உறவு வைத்து கொள்ளக்கூடாது. சரி, என்ன செய்யணும்? தினம் அவங்க வீட்டில் அக்னி வளர்க்கணும். யாரை வச்சு அக்னி வளர்க்கணும்? அங்கே இருக்கிற குருக்களை வச்சு அக்னி வளர்க்கணும். அக்னி வளர்க்கணும்னா அவர் சும்மா போயிடுவாரா? அவருக்கு பச்சரிசி, பருப்பு, தேங்காய், நெய், வெண்ணெய், காய்கறி, வேட்டி, துண்டு, கொடை, செருப்பு எல்லாம் கொடுத்தானே ஆகணும். இது தினம் கல்யாணம் ஆனதிலிருந்து அந்த பெண் 1 வருட காலத்திற்கு அவள் கணவனுடன் சேராத காலம் வரையிலும் தினந்தோறும் வீட்டில் அக்னி வளர்க்கணும். அக்னி வளர்க்கும் போது இத்தனை பொருட்களும் தானமாக கொடுக்கணும். இதுதான் மனு தர்மத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை. பெண்கள் ருதுவாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது போல நடந்திருக்கா அப்படின்னா நடந்ததுக்கு நம்மிடையே மிகப்பெரிய ஆதாரங்கள் உண்டு. அதில் இவரே சொல்றார், யாரு? அக்னிஹோத்திர தாத்தாச்சாரியே சொல்றார், ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அவர் சொல்றாரு, அதுக்கு நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் இன்னாருன்னு சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்ச, எனக்கும் தெரிஞ்ச, புராணங்களில் இதிகாசங்களில் தெரிஞ்ச ஒரு ஜோடியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே இதில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமோ? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் எல்லோருக்கும் தெரிந்த மிக பிரபல்யமான ஒரு ஜோடியை உங்களுக்கு காட்ட வேண்டும். அதுவும் மனு தர்மப்படி நடந்த திருமணம். அது மனம் செய்து கொண்டதாக, பால்ய திருமணம் செய்து கொண்ட ஜோடியாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உதாரணம், சரியான உதாரணம் என்ன? ராமர் சீதை. ராமருக்கு என்ன வயசு, சீதைக்கு என்ன வயசு? அவரே சொல்றாரு கீழே, சற்று முன்பு சொன்னேனே, பெண் குழந்தை மரப்பாச்சியை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைத்து விடுவார்கள் என்று. அதேபோல்தான் ஜனக மகாராஜாவின் புத்திரியான சீதா தேவி விளையாடி கொண்டிருக்கும் பருவத்திலேயே கல்யாணத்தை முடித்து விட்டார்கள். அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? விளையாண்டுகிட்டு இருக்கும்போது. கல்யாண பருவத்தின் போது சீதாவுக்கு வயது 6, ராமனுக்கு வயது 12. கம்பராமாயணத்தில் இது வரல. ஏன் கம்பராமாயணத்தில் வரலன்னா, கம்பன் தமிழக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த ராமாயணத்தை மாற்றி எழுதிட்டாரு. அதனால அதில் வரல. இது வால்மீகி ராமாயணத்திலேருந்து காப்பி அடிக்கப்பட்டது தான் கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்கு 6 வயசு தான் சீதைக்கு, 12 வயசு ராமனுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். இது போட்டிருக்கு. இதுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததுக்கு நமக்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த நூல். நீங்கள் யாரும் வேணா இதை வாங்கி படித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக கிடைக்கிது, நக்கீரன் பதிப்பகம். அது நண்பர்களே, இந்த மாதிரி பண்ணினது 8 வயசில் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும், 9 வயசில் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும், 10 வயசில் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும், அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 8 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் எல்லாம் அந்த அப்பனுக்கு தான் தண்டனை. 8 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் சொர்க்கலோகத்தை அடைவான். 8 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கலன்னா சொர்க்கத்துக்கு போயிடணும். அப்படி கொடுக்கலன்னா 8 வயசுக்கு மேலே அவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா தான் இந்த மாதிரி ருதுவான ரத்தத்தை கொடுப்பது, பசுமாட்டை தானமாக கொடுப்பது, 1 வருஷத்துக்கு கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறது, 1 வருஷம் முழுக்க வீட்டில் அக்னி வளைச்சு அவனுக்கு வேண்டிய நெய் பருப்பெல்லாம் தானமாக கொடுக்கறது, இந்த தண்டனை எல்லாம் 8 வயதுக்கு மேலே திருமணம் செஞ்சால் கண்டிப்பாக உண்டு என்பதுதான் மனு தர்மத்தினுடைய விதி. 9 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் வைகுண்டத்தையும், 9 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வைகுண்டத்துக்கு போவானாம். 10 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் பிரம்மலோகத்தையும் அடைகிறான். இங்கெல்லாம் போனாங்கிறதுக்கோ வந்தாங்கிறதுக்கோ ஏதோ சாட்சி இருக்கா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறோம். உலகம் எப்போ உண்டாச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை லட்சம், எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உலகம் உண்டாச்சு, இந்த கோலங்கள், உலகத்தில் இருக்கிற அண்ட கோலங்களெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதெல்லாம் கண்டுபிடிச்சான். ஆனால் எந்த லோகத்தில் இங்கே இந்த பிதிர்லோகம் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே சொர்க்கலோகம் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஏதாவது இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம எத்தனையோ ராக்கெட்டு போகுது, செவ்வாய் கிரகத்துக்கு போகுது, நிலவுக்கு போகுதுங்கிறான். உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கான். இருக்கிற கோள்கள் எல்லாம் இங்கேருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கான். எந்த கோளுக்கும் படலையே, எந்த கோளுடைய கண்ணுக்கும் படலையே. இவங்க சொல்லியிருக்கிற அந்த வைகுண்டம், பிரம்மலோகம், சொர்க்கலோகம் எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியல. இதை காட்டித்தான்
நம்மை மடமையில் வைத்திருந்திருக்கிறார்கள். இதை காட்டித்தான் நம்மை முட்டாளாக்கி அவர்கள் சொத்து சேர்த்து வைத்திருந்திருக்கிறார்கள். இதை காட்டித்தான் நம்மை உழைப்பவர்களாகவும் அவர்கள் உண்டு கொடுப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். தலையில் இருந்து பிறந்தவன், தோளில் இருந்து பிறந்தவன், தொடையில் இருந்து பிறந்தவன், காலில் இருந்து பிறந்தவன் என்கின்ற சம்பிரதாயத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் உழைப்பதற்கென்றே ஒரு ஜாதியாக இந்த தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை அவர்கள் இஷ்டத்துக்கு வேலை வாங்கியிருக்காங்க. வேலை வாங்கினதோடு இல்லாமல் இவ்வளவு பெரிய தண்டனையும் கொடுத்துருக்காங்கிறது கண்கூடான செய்தி. அது மாத்திரமல்ல நண்பர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர், நமக்கெல்லாம் தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய மனைவி சாரதாமணி, அந்த அம்மாவுக்கு திருமணமாகும் போது வயது 5 வரலாறுல இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சனின் மனைவி சாரதாமணி அந்த அம்மையாருக்கு 5 வயது இருக்கும் போதே ராமகிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் காந்தி, உத்தம காந்தி, மகாத்மா காந்திக்கு கல்யாணம் பண்ணும்போது எத்தனை வயசு? காந்தியார் கஸ்தூரிபாய் அவர்கள் மனம் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்ப காந்தியாருக்கும் கஸ்தூரிபாய்க்கும் இவர்களுக்கு 7 வயதாக இருக்கும்போதே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 13வது வயதில் திருமணம் நடந்தேறி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி 5 வயசுல, 6 வயசுல, 7 வயசுல அது போலெல்லாம் நடந்ததுனால எத்தனை கல்யாணங்கள் அந்த இளமையிலேயே பண்ண கல்யாணம், பால்ய விவாக கல்யாணங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வரும். அது எப்போ? 1921. 21க்கு அப்புறம் 25, 25க்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம் போன்ற மிகப்பெரிய புரட்சி இயக்கங்கள்லாம் அந்த மண்ணிலே விதைக்கப்பட்டதற்கு பின்னாலே பெண்களுக்கான பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு +2 தேர்வில் பெண் குழந்தைகள் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறதா, ஆண் குழந்தைகள் அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறார்களா என்று பார்த்தால் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. எந்த தேர்வாக இருந்தாலும், போட்டியாக இருந்தாலும் ஆண்களை விட பெண்களை உயர்ந்து நிற்கின்ற அளவிற்கு ஒரு வளர்ச்சி உண்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் தந்தை பெரியாரும் அவருடைய கொள்கைகளும் தான். அதனால்தான் இது 1921 எடுத்த ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்றேன். 1921ஆம் ஆண்டு நமது நாட்டு ஜனத்தொகை கணக்கின்படி கீழ்காணும் புள்ளி விவரங்கள் தெரிய வருகிறது. 1 வயதில் இருந்து 5 வயதுக்குள் உள்ள பெண்கள் 20,369 பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. அப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும்? அதில் 20,300 பிள்ளைங்களுக்கு, 5 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. 5லிருந்து 10 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு 1,23,472 பேர். இது எல்லாமே ஆய்வுகள், வரலாறு, இது புள்ளியியல், புள்ளி விவரம்லாம் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். தோழர்களே, அடுத்தது 10லிருந்து 15 வயதிற்குள், 10லிருந்து 15 வயதுக்குள்ள பெண்கள் எவ்வளவு பேருன்னா 11,76,063 பேர். இது பால்ய விவாகம் நடைபெற்றதற்கான அந்த வரலாற்று ஆவணம் 1921. சரி, அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஒரு குழந்தை இந்த மாதிரி சின்ன வயசுலயே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளை எவ்வளவு கொடுமை அனுபவிக்குது என்று டாக்டர் குக்லர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் எப்ப சொல்றாரு? 1883. 1883ல பெண்களுக்கான மறுமலர்ச்சி ஏற்படாத காலம், பெண்கள் மேலாடையே அணியக்கூடாது என்று இருந்த காலம், பெண்கள் வீதியில சாதாரணமாக நடக்க முடியாத காலம், படிக்க முடியாத காலம். அந்த காலத்தில் 1883ல அவர் எழுதுகிறார், டாக்டர் குக்லர். அவர் என்ன எழுதுகிறாரு? குழந்தைகளின் மனத்தின் கொடுமைகளை பல பிரசவ நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யும் போது கண்டு நான் மிகவும் வருந்தினேன். ஏன் வருந்திருக்கிறாரு? அந்த பெண்களுடைய உடல்ல வேண்டிய வளர்ச்சி இல்லை, உறுப்புகளில் வேண்டிய வளர்ச்சி இல்லை, ஆனால் வயிற்றுல குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கான போதிய தொழில்நுட்ப அந்த வசதிகள் இல்லாத காலத்தில் எத்தனை குழந்தைகள் மாண்டிருப்பார்கள்? யோசிச்சு பார்க்க வேணாமா? மதத்தால, ஜாதியால, மனு தர்மத்தால எவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நெஞ்சை பதறுகிற செய்திகள் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால். தோழர்களே, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் பழைய கதை, வேலை இல்லாமல் வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சுதன் டிவிலையும் மற்றவங்களும் உட்காந்து இந்த மாதிரி வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. கடந்த 4 மாதங்களில் 28 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் செய்யறதுக்கான துணிச்சல் எப்படி வந்தது? மனு தர்மம் கொடுத்தது இல்லையா? மனிதர்மவாதிகள் கொடுத்தது இல்லையா? மதம் கொடுத்தது இல்லையா? ஜாதி சம்பிரதாயங்கள் கொடுத்தது இல்லையா? இந்த சம்பிரதாயங்களை நாம் இன்னமும் நினைத்து கொண்டிருப்பதால் இன்றைக்கும் குழந்தைகளுடைய
அந்த திருமணம், குழந்தை திருமணம், பால்ய விவாகம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதை சமூக விழிப்புணர்வாளர்கள் கண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள். அவர்கள் வயதிற்கு வந்த பின்னால் திருமணம் வேண்டும் என்கிற போது அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவர்களுக்கு தானாக சொந்த காலில் நிற்பதற்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். தந்தை பெரியாரின் சிந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். தந்தை பெரியார் இல்லையில் பெண்களுக்கு மறுமலர்ச்சி இல்லை. நன்றி, வணக்கம்.